இந்த கலியுகங்கள்ல முன்னாடி பார்த்து முன்னாடி யுகங்கள்ல பகவானை அடையணும், நம்ம அவரோட முக்திக்கு போகணும், தவம் பண்ணணும், தவஸ் பண்ணணும், யோகம் பண்ணணும், தியானம் பண்ணணும். ஆனால் கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பகவான் நாமஸ்மரணம் இருந்தாலே போகிறோம், நம்ம தன்னாலேயே இந்த முக்திக்கு மோட்சத்துக்கு போயிடலாம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு முக்தியையும் மோட்சத்தையும் கிடைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ராமபிரானுடைய சரித்திரம். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வ சந்தியா பிரவர்த்ததே. விஸ்வாமித்திரர் ஸ்ரயு நதி கரையில ராமர் லட்சுமணர் தன்னுடைய தாடகை சம்ஹாரத்துக்காக அழைச்சிட்டு போகும்பொழுது அந்த சரயு நதி கரையில தர்பையில ராமர் லட்சுமணரை படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களாம். அவர் தூங்குற அழகை பார்த்து எழுப்புறதுக்கு கையினால் எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சுப்ரபாதம் பாடி எழுப்புறான்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கௌசல்யா சுப்ரஜா சொல்லும்போது கௌசல்யனோட மைந்தனே கருட கொடி உடையவனே உன்னுடைய கண்மலர்வாய் அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். அதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் பொழுது தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்திலிருந்து ஒரு தேவதூதன் தோன்றி ஒரு பாயச கலசத்தை கொடுத்து இதனுடைய மனைவிகளுக்கு கொடு, 4 பேரும் கருத்தரிப்பார்கள் என்று சொல்லும் பொழுது அவ்வாறே 4 பேர்களுக்கும் கொடுத்துதான் பரதர் ராம லட்சுமணர் சத்ருகன் ஆகிய 4 குழந்தைகளை பெறுவார். 4 மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ராமபிரான் வளர்ந்து சகல கலைகளையும் அறிந்து இருந்துட்டு இருப்பாரு. அப்பொழுது விஸ்வாமித்திரர் அவருடைய யாகத்தை காக்க வேண்டும். விஸ்வாமித்திரருக்கு தெரியாதா? விஸ்வாமித்திரர் முற்றும் உணர்ந்த ஞானி, சகல சாஸ்திரமும் அறிந்தவர், சகல காலங்களையும் அறிந்தவர். அவருடைய தாடகையை சம்ஹாரம் செய்து அவருடைய யாகத்தை காத்துக்கிறதுக்கு அவருடைய தபசை போறோம். இருந்தாலும் ராம லட்சுமணருக்கு சில விதமான மந்திரங்களை அவர் மூலமாக உபதேசிக்க வேண்டும் என்பது விதி.